விஜயாவும் அண்ணாமலையும் வந்து அந்த ஏரியாவில் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயா வந்து அப்படியே ஜங்கு ஜங்குன்னு நடந்து போயிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு மெதுவா மெதுவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ விஜயா இருந்துட்டு ஆஹா காற்று அப்படியே எவ்வளோ நல்லா வீசுதுங்க, இந்த பணக்காரங்க இருக்கிற ஏரியானாவே காற்று இந்த மாதிரி சுகமாக வீசுது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு பணக்காரங்களுக்காக காத்தடிக்கல, கடல் காத்தடிக்குது அவ்வளோதான். காசு பணம் பணக்கார ஏழை இது எல்லாம் பார்த்து காத்தடிக்கிறது இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்றாரு. இயற்கையெல்லாம் வந்து என்னைக்குமே யாரையுமே பாகுபடுத்தி பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. நம்ம எப்பவுமே இந்த இடத்துலயே இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. நம்ம ஏரியாவில் காத்தே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வேற கத்திக்கிட்டு இருக்காங்க நடு ரோட்டில் நின்றுட்டு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு, 30 வருஷமா அந்த வீட்டில் வாழ்ந்திருக்கோம், அதை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏதாவது நல்லதா பேசுங்க, உங்க கூட போய் நடந்து வந்த பாருங்க என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை விட்டுட்டு ஜங்கு ஜங்குன்னு முன்னால் நடந்து போயிட்டு இருக்காங்க விஜயா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இளநீ கடையை காமிக்கிறாங்க. விஜயா கோவத்துல இருக்கிற, அப்படியே வா ஒரு இளநீ குடிச்சிட்டு போலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போறாங்க. உடனே அந்த இளநீ கடைக்கார் வந்துட்டு வாங்க சார் வாங்க, பொள்ளாச்சி இளநீ சார், தேனாட்ட இனிக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு எனக்கு தேனெல்லாம் வேண்டாம், ஒரு இளநீ நல்லதா பார்த்து வெட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து இளநீ வெட்டிக்கிட்டே என்ன சார் இந்த ஏரியாவுக்கு நீங்க புதுசா, இப்பதான் நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. ஆமாப்பா என் பையன் இந்த ஏரியாவில் தான் வீடு வாங்கியிருக்கா, இப்பதான் நாங்க அங்கே வந்திருக்கிறோம், வந்து 2 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. ஆமா எந்த வீடு சார் அப்படின்னு சொல்லி அந்த இளநீ கடைக்கார் கேட்கறாரு. அதான் அந்த கடைசி வீடு தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு அந்த இளநீ கடைக்காரரு. ஆமா என் பையன் தான் வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்க இங்கே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா இந்த வீடு வேற கடைசி முக்குல வேற இருக்குது, இந்த பக்கம் வந்து மளிகை கடை காய்கறி எதுக்கெல்லாம் வசதி இருக்குதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. 2 தெரு தள்ளி போனா மார்க்கெட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீ கடைக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே அண்ணாமலை இருந்துட்டு அப்போ ஆக மொத்தம் இந்த ஏரியாவில் எல்லா சௌகரியம் வசதி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இளநீ கடைக்காரர் இருந்துட்டு ஆமாம் சார் எல்லா சௌகரியமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி அவர் இளநீ வெட்டி கொடுத்ததை வாங்கி குடிச்சிட்டு அடிக்கடி இந்த பக்கம் தான் வருவேன், நான் ஞாபகம் வச்சுக்க, நான் ரெகுலராக வரும்போது எனக்கு 5 ரூபா கம்மி பண்ணி கொடு இளநிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளநீ வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டே போயிட்டு இருக்காரு. அவர் அப்படியே போனதுக்கப்புறமா வந்து அந்த இளநீ கடைக்காரர் வந்து ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் அங்கே காமிக்கிறாங்க முத்து வந்து ஜீவாவை கூப்பிட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. கார் விட்டு இறங்கின ஜீவா வந்துட்டு சரி முத்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போய் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாங்க மெதுவா அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம் நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க வேலை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து அந்த பக்கம் போறாரு. ஜீவா வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு மேடம் இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிருங்க, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு அந்த டேபிளுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜீவா வந்து பக்கத்து டேபிளுக்கு போயிட்டு அவங்க கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்து எல்லாம் வெரிஃபை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க முத்து வந்து கார் தொடச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் வந்து அவரை தாண்டி போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னால நின்றுட்டு இருக்கு. அதுல இருந்து மனோஜ் ரோகிணி அந்த பார்க் ஃப்ரெண்ட் எல்லாருமே இறங்குறாங்க. கார் விட்டு இறங்கின மனோஜ் வந்து அப்படி பந்தாவா நின்றுட்டு இருக்காரு. என்ன ப்ரோ நம்ம வந்தாச்சுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எப்படியும் 3-4 லட்ச ரூபா செலவாகும், 3 கோடி ரூபா பங்களா வாங்க போறீங்கல்ல, அதனால கண்டிப்பா அதுக்கு அந்த செலவாகும், அதுக்கான இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு ஆமா மனோஜ் நம்ம எப்படி பணம் அரேஞ்ச் பண்ண போறோம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கறாங்க. எவ்வளவு செலவாகும் என்னன்னு சொல்லிட்டு உள்ள சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் ஃப்ரெண்ட் சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு டோன்ட் வெரி ரோகிணி, அதுக்கு வந்து நமக்கு 6 மாசம் டைம் இருக்குதுல்ல, அதை பத்தி என்ன கவலை, அதுக்குள்ள நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உள்ள போறாங்க. அவங்க 3 பேர் உள்ள போலான்னு திரும்பும்போது முத்து வந்து கார் தொடச்சிட்டு இருக்கிறது வந்து அந்த பார்க் ஃப்ரெண்ட் பாத்துறாரு. பார்த்துட்டு மனோஜ் கிட்ட என்ன ப்ரோ உங்க தம்பி முத்துவே இங்க வர சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவர் அப்படி சொன்னதை கேட்டோன்னா மனோஜுக்கு ரோகிணிக்கு அப்படியே பயங்கர ஷாக்காய் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. ஏற்கனவே ஜீவா உள்ள இருக்காங்க, இவங்க 2 பேரும் இப்ப இங்க வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் முட்டி மோதும் போது முத்துவுக்கு வந்து எல்லா விஷயம் தெரிய வரப்போகுது. நம்ம இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.